Hi friends, welcome our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பாஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கூட போடுறதுக்கு வந்துட்டு 2 ரோல் தேவைப்படும். நான் 50-50 ஒயர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் 24 ஒயர் வந்து கட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு 8 அடி கட் பண்ணியிருக்கேன். 8 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக வேணும்னா 7 அடி கூட வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 அடி ஒயரை இந்த மாதிரி சரி சமமாக வச்சு மடிச்சுக்கலாம். இப்படி மடித்து ஒரு லூப் மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ அடிபாகம் ஆரம்பிக்கிறதுக்கு கட்டில் இருந்து நம்ம வந்துட்டு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மடித்தோம் இல்லையா 8 அடி ஒயரு, அதை வந்துட்டு ஒரு அரை அடி 15 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக வச்சு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் அடிபாகத்தில் ஒயர் நம்மளுக்கு வந்து வீணாகாமல் இருக்கும். இப்போ 15 வரைக்கும் வச்சுட்டு அதோட பிடிச்சிக்கலாம். இதோட பிடிச்சிக்கிட்டு இப்போ கட்டில் இருக்கிற ஒயரையும் அதோட வச்சுட்டு இந்த ரெண்டாக மடித்தோம் இல்லையா 8 அடி ஒயரு, அது முடிகிற இடத்துல இந்த கட்டில் இருக்கிற ஒயர் வந்து இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து இந்த மாதிரி லூப்பாக பிடிச்சிக்கணும். இது வந்து 8 அடி ஒயர் ரெண்டாக மடித்தது. இது வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயர், அளந்த ஒயர் வந்து பள்ளமாக கீழே இருக்கணும், கட்டில் இருக்கிற ஒயர் வந்து சைனிங்காக இருக்கணும். இப்படி லூப் மாதிரி பிடிச்சிட்டு இந்த 8 அடி ஒயர் லூப்பில் வந்து மாட்டி விட்டுறலாம். இதில் வந்து பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த அளந்ததில் பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த ஒயரையும் அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும். ஒயர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து அளந்தோம் இல்லையா அந்த ஒயரு, கட்டில் இருக்கிற ஒயரு. இப்போ இந்த 2 ஒயரையும் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதோட ஹைட் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஜாயின் பண்ணதில் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஏற்றி தாத்தி இருந்துச்சுன்னா எந்த சைடில் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் முன்னாடி தள்ளி விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 15 சென்டிமீட்டர் வச்சோம் இல்லையா அதில் வந்து 16 இருக்குது. 15க்கு மேலே போகலாம், ஆனால் 16க்கு கீழே வந்துச்சுன்னா ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி முன்னாடி தள்ளி விட்டோம்னா அந்த கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து இழுத்து விட்டோம்னா சரியாயிக்கும். இப்போ மறுபடியும் டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஒயர் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தள்ளி விடணும். எந்த அளவுக்கு ஒயர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு லூஸ் பண்ணி விட்டுட்டு இழுத்து விட்டுக்கணும். இப்போ கரெக்டாக 15 வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 2வது ஒயர் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். 8 அடி ஒயர் இருக்கு இல்லையா அதே 8 அடி ஒயர் எடுத்து நம்ம ரெண்டாக மடித்து லூப் மாதிரி வச்சுக்கணும். சரி சமமாக வச்சுட்டு அப்படியே மடிச்சுட்டு வந்தோன்னா இப்போ இந்த லூப் மாதிரி இந்த இடத்துல பிடிச்சாச்சு. இப்போ இந்த 50-50 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் இருக்குது, அடுத்தது பிளாக் இருக்குது. பிளாக்குக்கு அடுத்தது இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது வந்துட்டு ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கணும். பிளாக்கில் முடியணும், பிளாக்கில் ஆரம்பிக்கணும். 2வது ஒயர் ஜாயின் பண்ணுறப்ப இப்படி வந்து வச்சு தான் மாட்டணும் நம்ம. இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் இப்படி தள்ளணுன்னா லூப் மாதிரி வந்துடும். இந்த லூப்பில் மாட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கில் முடிஞ்சிருக்கு, பிளாக்கில் வந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த மாட்டணும் இல்லையா 8 அடி ஒயர், அதில் 2வது பள்ளமாக இருக்கும். அந்த 2வது இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ டைட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம ஹைட் வந்து செக் பண்ணணும். இப்போ இதுவுமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு. இதுவுமே வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலும் எந்த சைடில் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 8 அடி ஒயரை சரி சமமாக வச்சு ரெண்டாக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் வந்து வச்சோம், ஏன்னா பிளாக்கில் முடிஞ்சிருந்துச்சு. இப்போ பிளாக்கில் வச்சதுக்கப்புறம் ஒயிட்டில் முடிஞ்சிருக்கும். அதனால் ஆரம்பிக்கிறப்போ ஒயிட் இருக்கிற மாதிரி பார்க்கணும். பிளாக்கில் முடிஞ்சு பிளாக்கில் ஆரம்பிச்சிருக்கு, ஒயிட்டில் முடிஞ்சு ஒயிட்டில் வந்து ஆரம்பிக்கணும். இப்படி லூப் மாதிரி மடிச்சுட்டு இந்த 8 அடி ஒயரை வந்து இதில் மாட்டி விடணும். மாட்டி விட்டுட்டு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிறதுல என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் அதே கலர் இருக்கிற மாதிரி நம்ம 50-50 ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். அடிபாகம் ஃபுல்லுமே இதே மாதிரி தான் நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒயிட்டில் ஆரம்பிச்சிருக்கு, பிளாக்கில் முடிஞ்சிருக்கு, பிளாக்கில் ஆரம்பித்தாச்சு, ஒயிட்டில் முடிஞ்சிருக்கு, ஒயிட்டில் வந்துட்டு ஆரம்பித்தாச்சு, பிளாக்கில் முடிஞ்சிருக்கு, நம்ம பிளாக்லேயே வந்துட்டு ஆரம்பிக்கணும். இப்போ 3வது ஒயர் வந்து ஹைட் வந்து செக் பண்ணிக்கணும். இதுவுமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல 4வது ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதே 8 அடி ஒயரை எடுத்து சரி சமமாக வச்சுக்கலாம். சரி சமமாக வச்சு ரெண்டாக மடித்தாச்சு. இப்போ கட்டில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை லூப் மாதிரி மடிச்சுக்கணும். பிளாக்கில் முடிகிறனால நம்ம பிளாக்கை ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி லூப் மாதிரி மடிச்சுட்டு இந்த 8 அடி ஒயரை மாட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்கில் முடிஞ்சு பிளாக்லேயே வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாட்டின ஒயர் எடுத்து இந்த லூப்பில் சொருகி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஒயர் வந்து நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன்.
இதுவுமே வந்து ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அதனால் நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதே மாதிரினா பிளாக்கு அப்புறம் ஒயிட்டு, பிளாக்கு ஒயிட் அந்த மாதிரி 24 ஒயரையும் இந்த ஒயரில் கட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஒயர் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டினேன். மீதி 24 ஒயரையுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம அளந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, அரை அடி கம்மி பண்ணோம் இல்லையா, அதனால் இந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து பின்னி முடித்தோம் இல்லையா, அந்த கட்டில் இருக்கிற ஒயரை அளந்து இதே மாதிரி முடிகிற இடத்துல நம்ம கட் பண்ணிக்கணும். இதோட கட் பண்ணியாச்சு. இப்போ அடிபாகத்தில் நம்ம ஒரு லைன் வந்து போட்டுட்டோம். அடிபாகத்தில் மொத்தம் 12 லைன் வந்து போடணும். இப்போ இந்த அடிபாகம் போடுறப்பவுமே ஏன்னா இப்போ 24 ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அது அவ்வளோதான். இப்போ அடிபாகம் போடுறப்போ அதே மாதிரி ஒயிட்டு பிளாக்கு பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கட்டில் இருக்கிற ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இது சைடில் பார்த்திங்கன்னா பிளாக்கில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆரம்பிக்கிறப்ப பிளாக் இருக்கிற மாதிரி இப்படி வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். இந்த சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம அளந்துக்கலாம். சரி சமமாக வச்சுட்டு இந்த இந்த ஒயர் முடியுது இல்லையா, இந்த முடிச்சோட இப்படி வந்து நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மேலே போகிறது இந்த கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மேலே போகிற ஒயரை எடுத்து இந்த லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணணும். நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹைட் செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதில் ஒயிட்டில் ஆரம்பித்து பிளாக்கில் முடிஞ்சிருக்கு, பிளாக்கில் ஆரம்பித்து ஒயிட்டில் வந்து முடிச்சாச்சு. இப்போ அளவு வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதனால முன்னாடி தள்ளி விட்டுட்டு அந்த கட்டில் இருக்கிற ஒயர் இழுத்தோம் அப்படின்னா அந்த ஹைட் வந்து கரெக்டாக ஆகிக்கும். இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த கட்டில் இருக்கிற ஒயர் இப்படி லூப் மாதிரி மடிச்சுட்டு ரெண்டாவதாக இருக்குது இல்லையா, அந்த ஒயரை மேலே சுற்றி எடுத்துகிட்டு வரணும். கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ மூணாவது நாட்டு அதே மாதிரி கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி மடித்து மேலே போகிற ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து சுற்றி அப்படியே நாட் போட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த லைன் முடிகிற வரைக்கும். இப்போ முதல் லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா 12 லைனுமே நம்ம 50-50 ஒயர் ஒரே கலரில் தான் போட போகிறோம். அதனால முதல் லைன் போட்டோம் இல்லையா, அதை வந்து முடிச்சு போட்டு இப்படி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இந்த லைன் ஃபுல்லுமே பின்னிட்டு கடைசியாக இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ நான் ரெண்டாவது லைன் 4 போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ எல்லா ஒயருமே பின்னி இந்த கடைசியில் வந்து பின்னியாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதோட முடியுது. நம்ம இதோட இந்த சுருக்கம் இதெல்லாம் இல்லாத மாதிரி ஒயரை இழுத்து விட்டுட்டு கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அதிகமாக இருக்கும். இப்போ இந்த முடிச்சு போட்டதுக்கு கீழே 5 லைனு, இந்த முடிச்சுக்கு மேலே 6 லைன் வந்து போடணும். இப்போ ஒரு லைன் போட்டனால கீழே 5 லைன் மேலே 5 லைன் வந்துட்டு நம்ம போடணும். இதுலேயுமே அந்த ஒயிட் அண்ட் பிளாக் பார்த்து வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கணும். இன்னொன்று ஆரம்பிக்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு ஒயிட் வரும், ஒரு சைடில் பிளாக் வரும். ஒரு சைடு ஒயர் வந்து உள்ளேருந்து எடுங்க, இன்னொரு சைடுக்கு வந்து ஒயரை வெளியிலேருந்து கட் பண்ணி எடுங்க. அந்த வெளியில் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த ஒயரு. இப்போ வந்துட்டு ஒயிட்டு ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஒயிட்டு, முடிகிறது வந்து ஒயிட்டில் முடிஞ்சிருக்கு. ஆரம்பிக்கிறதுல ஒயிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இப்படி சரி சமமாக வச்சு இந்த ஒயர் எடுத்து அளந்துக்கோங்க. இந்த முடிகிற இடத்துல இந்த ஒயர் கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சு இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். இதில் மேலே போகிற ஒயர் எடுத்து இந்த லூப்பில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, கட்டில் இருக்கிற ஒயர் இழுத்துன்னா டைட் ஆகிக்கும். இதுலேயுமே வந்து ஹைட் வந்து செக் பண்ணணும். இப்போ இதுலேயுமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தான் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நான் இழுத்த விட்டதில் அது கரெக்டாகிடுச்சு. இப்போ அடுத்தது அதே மாதிரி கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒவ்வொரு ஒயருமே எடுத்து நம்ம வந்துட்டு நாட்டை போட்டுக்கிட்டு வந்துடணும். ரெண்டாவது நாட் போட்டாச்சு. இதே மாதிரி அளந்து இந்த இடத்துல நம்ம அளந்து கட் பண்ணி விட்டுறணும். ஃபுல் 24 முடிச்சுமே போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் மேலேயும் சரி இந்த சைடில் திருப்புறப்போ ஒயிட் இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஒரு 5 லைன் வந்துட்டு நான் மேலே போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த முடிச்சுக்கு மேலே வந்துட்டு ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ரெண்டாவது லைன் வந்து ஆரம்பித்தோம் இல்லையா, அதாவது 3வது லைன் அடிபாகத்தில் ஆரம்பித்து காமிச்சிருந்தேன். இப்போ இந்த முடிச்சுக்கு மேலே வந்துட்டு 6 லைன் போட்டாச்சு. ஒயிட்டு பிளாக்கு, ஒயிட்டு பிளாக்கு, ஒயிட்டு பிளாக் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி 6 லைன் வந்து போட்டாச்சு. இப்போ அடிபாகத்தை திருப்பி நாம் வந்து இந்த சைடில் 5 லைன் வந்துட்டு போடணும்.
இப்போ இந்த சைடில் திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்துருக்கும். முடிச்சு வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போ லாஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல 5 லைன் வந்துட்டு நம்ம மேலே போடணும். இப்போ இதுலேயுமே அதே மாதிரி முடிஞ்சிருக்கிறது எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். கட்டில் இருக்கிற ஒயரில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஒயிட்டில் தான் வந்துட்டு ஆரம்பிக்கணும். அந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்து அளந்துக்கணும். சரிசமமாக வச்சுட்டு இந்த ஒயர் முடிகிற இடத்துல இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ லூப் மாதிரி பிடிச்சிட்டு மேலே போகிற ஒயரை எடுத்து அந்த லூப்பில் சுற்றி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்படி முன்னாடி தள்ளி விட்டுட்டு அந்த அளந்த ஒயரை இழுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி தான் 24 ஒயர் ஜாயின் பண்ணுறப்பவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஒயராக சுற்றி நாட் வந்து போட்டு வரணும். இதே மாதிரி மேலே 5 லைன் போட்டுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த முடிச்சை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி 12 லைன் வந்துட்டு நான் போட்டுட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் அடிபாகம். அடிபாகத்தில் இந்த மாதிரி டிசைன் போடுறப்பயே ஒரு சூப்பரான டிசைனாக வந்துட்டு தெரியுது. இப்போ இதுக்கு மேலே வந்து 6 லைனு, இதுக்கு கீழே 5 லைனு, சென்டரில் ஒரு லைன். இந்த முடிச்சு வந்து இனி தேவையில்லை. 12 லைன் வந்து நம்ம போட்டுட்டோம். இதெல்லாம் அடிபாகம் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே எப்படி பின்னுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.